سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم إنك عفو تحب العفو فاعف عني. ரவாஹு திருமிதி. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால், வித்ரு தொழுகை மற்றும் குனூத்து சம்பந்தமான கேள்விகளும் பதில்களும் அப்படிங்கிறதான் இன்றைய தலைப்பு. ஏன் இந்த தலைப்புன்னு சொன்னால், நான் நேற்று வித்ரு தொழுகைக்கு பிறகு சுன்னத்தான தொழுகைகளோ நஃபீலான தொழுகைகளோ தொழுவலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டு அதுக்குரிய நான் ஒரு பதில் சொல்லியிருந்தேன். மாஷா அல்லா தபாரக் அல்லா, அதை கேட்ட உடனே எக்கச்சக்கமான கேள்விகள் எங்கிருந்தோ சரியா, பல ஊர்கள் பல நாடுகள், லண்டன் உள்பட பல நாடுகள்லேருந்து இதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு நிறைய கேட்டிருக்கிறனால, அப்போ மாஷா அல்லா நிறைய மக்களுக்கு மார்க்கத்தை கரெக்டாக தெரிஞ்சிக்கிறணும், ப்ளஸ் அமல் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கிறனால அந்த ஆர்வத்துக்கு நம்ம பதில் சொல்லிடலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதில் முதல் கேள்வி என்ன சொன்னால், நான் நேற்று சொன்ன உங்களுக்கு வித்ரு தொழுகை குறைஞ்சது ஒரு ரக்காத்து, கூடியது 11 ரக்காத்துகள் அப்படின்னு சொன்ன பற்றியலா, அதில் ஒரு ரக்காத்து எப்படி தொழுவன்னு சொல்லிருக்கிறேன். அது மாதிரி 3 ரக்காத்துகள் 2 விதமாக இருக்குது, 2 விதமாக நீங்கள் தொழுதுக்கரலாம் அப்படின்னு நான் சொல்லிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அதை ஒட்டிய கேள்வி, அப்போ 5 ரக்காத்து எப்படி தொழுவுறது? தொழுவக்கூடிய சகோதரர்கள் கேட்குறாங்க சரியா, 5 ரக்காத்துகள் எப்படி தொழுவுறது, 7 ரக்காத்துகள் 9 ரக்காத்துகள் 11 ரக்காத்துகள் எப்படி தொழுவுறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 5 ரக்கா தொழுவதாக இருந்தால் எப்படி தொழுவணும்னு சொன்னால், ஒரே சலாமில் 5 ரக்காத், ஒரே சலாமில் 5 ரக்காத், இடையில உட்கார்றது சலாம் கொடுக்க எதுவுமே கிடையாது. நம்ம 3 ரக்கா தொழுதோமா இல்லையா, எப்படி 3 ரக்கா தொழுதோமோ அதே மாதிரி 5 ரக்காத் என்ன, ஒரு ரக்காத்து முடிச்சு 2, 2 முடிச்சு 3, 3 முடிச்சு 4, 4 முடிச்சு 5, 5வது ரக்காத்தை முடிச்ச உடனே அத்தஹியாத்தில் உட்கார்ந்து அத்தஹியாத்து ஓத வேண்டிய ஓதிவிட்டு என்ன செய்யணும், சலாம் கொடுத்துறனே. இது 5 ரக்கா தொழக்கூடிய முறை. 7 ரக்கா தொழக்கூடிய முறை என்ன என்று சொன்னால், 5 ரக்கா தொழக்கூடிய முறை என்னவோ அதான் என்ன 7 ரக்கா தொழக்கூடிய முறையும். இடையில உட்காரது எதுவுமே தேவையில்லை, அப்படியே எந்திரிச்சு தொழுது 7 ரக்காத்தை உட்கார்ந்து செய்யணும், சலாம் கொடுத்துறானோ அப்படின்னு ஹதீஸ் வருது. இதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா, இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 737வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதிரு பி ஹம்ஸின் அவ் சப்இன் வலா யஃப்ஸிலு பைனஹுன்ன பி சலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயத்தில் 5 ரக்காத்துகள் வித்ரு தொழுவார்கள், சில சமயங்களில் பி சப்இன் எத்தனை ரக்காத் தொழுவார்கள், 7 ரக்காத்துகள் தொழுவார்கள். அதில் இடையில் அவர்கள் அத்தஹியாத்தில் உட்காரவே மாட்டார்கள், சலாம் கொடுக்கவே மாட்டார்கள், நேராக என்ன செய்வாங்க, கடைசி ரக்காத்தில் உட்கார்ந்து அத்தஹியாத்தை ஓதி போட்டு சலாம் கொடுப்பாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய இமாம் நசை, முஸ்லிம் இல்லை இமாம் நசை தங்களுடைய நசைங்கிற அந்த கிதாபில் 1714வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணிருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 737வது ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 ரக்கா தொழுதாலும் 7 ரக்கா தொழுதாலும் வலா யஜ்லிஸ் ஃபீ ஷைஇன் எதிலே உட்கார எந்த ரக்காத்திலே உட்கார மாட்டாங்க, எதை தவிர இல்லா ஃபி ஆஹிரிஹா அதனுடைய
ஆகிரு கடைசி ரக்காத்தை தவிர, அந்த கடைசி ரக்காத்துல தான் உட்காருவாங்களே தவிர வேற எதுலையுமே உட்கார மாட்டாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப 5 ரக்காத் எப்படி தொழுவணும், 7 ரக்காத் எப்படி தொழுவனே தெரிஞ்சுக்கிட்டாச்சா? 9 ரக்காத் எப்படி தொழுவணும்னு சொன்னா அதை பற்றி ஹதீஸை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம்ல 746வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி 9 ரக்காத்தின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயத்திலே வித்ரு தொழுகை 9 ரக்காத்துகளாக தொழுவார்கள். லா யஜ்லிசு, அதிலே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், உட்கார மாட்டார்கள். இல்லா ஃபி சாமினா, எந்த ரக்காத்தை தவிர, 8வது ரக்காத்தை தவிர. 9 ரக்காத்து தொழுதால் 8 ரக்காத்து வர அலத்தூல் என்ன செய்யணும், எந்திரிச்சு தொழுதுகிட்ட இருக்கணும். இல்லா ஃபி சாமினா, 8வது ரக்காத்தில் மாத்திரம் என்ன செஞ்சிடனே, உட்கார்ந்துறனே என்று சொல்லிவிட்டு அதே சமயத்தில் உட்கார வேண்டுமே தவிர வலா யுசல்லிமு சலாம் கொடுக்க கூடாது. அப்படிதான் ஹதீஸ் வருது. உட்கார்ந்துறனே, உட்கார்ந்து அத்தஹியாத்து ஓதனே, ஓதி இப்படி என்ன செய்யணும், சலாம் கொடுக்க கூடாது. உதாரணமா நம்ம லுஹர் தொழுகை 2 ரக்காத் தொழுது போட்டு அத்தஹியாத்துல உட்கார்ந்து போட்டு அத்தஹியாத்து ஓதி போட்டு சலாம் கொடுக்காம எந்திரிப்போமா இல்லையா? அது மாதிரி அசர தொழுகை 2 ரக்காத் தொழுது போட்டு அத்தஹியாத்து ஓதி போட்டு சலாம் கொடுக்காம எந்திரிப்போமா இல்லையா? அது மாதிரி நீங்கள் 9 ரக்காத் தொழக்கூடிய சகோதரர்களாக இருந்தால் நீங்க அப்படியே தொழுது 8வது ரக்காத்துல உட்காரனே, உட்கார்ந்து அத்தஹியாத்து ஓதனே. ஆனால் வலா யுசல்லிமு, என்ன செய்துவிடக்கூடாது, சலாம் கொடுத்து விடக்கூடாது. சும்ம யகூமு, பிறகு அத்தஹியாத்துகளை ஓதிவிட்டு என்ன செய்யணும் சொன்னா என்ன செய்யணும், 9 ரக்காத்துக்கு சும்ம யகூமு, பிறகு எந்திரிக்கணும். ஃபயுஸல்லி தாசிஅ, அந்த 9வது ரக்காத்தை தொழ வேண்டும். 9வது ரக்காத்தை தொழுது விட்டு சும்ம யுஸல்லிமு, பிறகு என்ன செய்யணும், சலாம் கொடுக்கணும் அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்போ 9 ரக்காத்துக்கு ஒரு சலாம் தான், ஆனா அத்தஹியாத்து எத்தனை, 2 அத்தஹியாத்து. நல்லா புரிஞ்சா புரியலையா? பக்காவா புரியுதுல? 9 ரக்காத்துக்கு அப்படி தொழுதுகிட்டே வரணும். 8வது ரக்காத்து அத்தஹியாத்துல உட்காரணும், அத்தஹியாத்து ஓதனே, சலாம் கொடுக்காம எந்திரிச்சு 9 ரக்காத்துக்கு எந்திரிச்சிடனே, எந்திரிச்சு 9 ரக்காத்தை முடிக்கணும். முடிச்சுட்டு என்ன செய்யணும், அத்தஹியாத்துல உட்கார்ந்து அத்தஹியாத்து சலவாத்து எல்லாத்தையும் ஓதி சலாம் கொடுத்துறனே. இது 9 ரக்காத் தொழக்கூடிய முறை. 11 ரக்காத்து நீங்கள் தொழுபவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னா ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு சலாம் கொடுத்துடணும். 2 ரக்காத்து சலாம், அடுத்த 2 ரக்காத்து சலாம், அடுத்த 2 ரக்காத்து சலாம். அப்ப 10 ரக்காத்துக்கு எத்தனை சலாமு, 5 சலாம் கொடுத்தாச்சா? அப்புறம் கடைசி 1 ரக்காத்துக்கு பாருங்க அதுக்கு ஒரு சலாம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப வித்ரு தொழுகை 1 ரக்காத் எப்படி தொழுவணும், 3 ரக்காத்துகள் 2 விதமாக எப்படி தொழுவணும், 5 ரக்காத்துகள் 7 ரக்காத்துகள் எப்படி தொழுவணும், 9 ரக்காத்துகள் எப்படி தொழுவணும், 11 ரக்காத்துகள் எப்படி தொழுவணும் அப்படின்னு மாஷா அல்லாஹ் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாச்சு. இது ஒரு வகுப்பா இருந்தா ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கையில கொடுத்து எழுதுங்கன்றேன், புரிஞ்சா? இருந்தாலும் மாஷா அல்லாஹ் அதை விட நீங்க பக்காவா கவனிச்சு அமல் செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இது முதல் கேள்விக்குரிய பதில். 2வது கேள்விக்குரிய பதில் என்னன்னு சொன்னா, மங்களூர்லேருந்து ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. நான் உங்க பயான நேற்று கேட்டேன், 3 ரக்காத்துகள் 2 விதமா தொழுவணும் அப்படின்னு சொன்னீங்க. அதை மங்களூர்ல எப்படி தொழுவுறாங்கன்னு சொன்னா நீங்க 2வது விதமா சொன்னீங்கல்ல, 2 ரக்காத் தொழுது போட்டு சலாம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன 1 ரக்காத்து தொழுவுறோம் பத்தியலா, அப்படிதான் மங்களூர்ல தொழுவுறாங்க. ஆனால் அந்த 2 ரக்காத் தொழுது போட்டு சலாம் கொடுத்து போட்டு அப்புறம் 1 ரக்காத்தை தனியா தொழுவுறாங்கல்ல, அந்த 1 ரக்காத்தை தனியா தொழுவும் போது அவங்க குனூத்து ஓத மாட்டுக்கிறாங்களே, புரியுதா? அந்த 1 ரக்காத் தனியா தொழுவும் போது அவங்க குனூத்து ஓத மாட்டுக்கிறாங்களே. அப்படின்னா இப்படி பிரிச்சு 2+1 தொழுதால் குனூத்து ஓத தேவையில்லையா? கேள்வி புரியுதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுகையில குனூத் என்ன பண்ணாங்க, ஓதினார்கள், ஓத சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நீங்கள் எத்தனை ரக்காத்துகளை தொழுதாலும் சரி, அந்த ரக்காத்தின் கடைசி, அந்த தொழுகையுடைய கடைசி ரக்காத்தில், அந்த தொழுகையுடைய கடைசி ரக்காத்துல ருக்குவுக்கு பின்னால என்ன செய்யணும், நீங்கள் குனூத்து ஓதனே அப்படின்னு ஹதீஸ் வருது. அதனால 3 ரக்காத்துகள் 2+1 தொழுதாலும் அந்த 1 ரக்காத்துடைய குலுஹு அல்லாஹ் சூரா ஓதுறாங்கல்ல, குலுஹு அல்லாஹ் சூரா ஓதி ருக்குவுக்கு போயிட்டு அப்புறம் என்ன செய்யணும், எந்திரிச்சு சமி அல்லாஹு லிமன் ஹமீதா ரப்பனா லக்கல் ஹம்து ஓதிவிட்டு என்ன செய்யணும், குனூத்து ஓதணும் அப்படின்னு நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத் அவர்கள் 1427வது ஹதீஸாக
இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. கனத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் வித்ரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுகைகளில் எதை ஓதினார்கள்? குனூத்து. எந்த ரக்காத்துகளா, எத்தனை ரக்காத்துகள் தொழுபவர்களாக இருந்தாலும் அவங்க வித்ரு தொழுகைகளை குனூத்து ஓதுனாங்க அப்படிங்கிற இந்த ஒரு ஹதீஸ் இருக்குது. இன்னொரு ஹதீஸை இமாம் அகமது அவர்கள் தங்களுடைய முஸ்னத் அகமதுல 1718வது ஹதீஸாக, அதே மாதிரி அதே இமாம் அபூதாவூத் அவர்கள் 1425வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அறிவிக்கின்ற பிரபலியமான சஹாபி யார் என்று சொன்னால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அல்லமனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாத்தின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு குனூத்தை கற்றுக் கொடுத்தார்கள். குர்ஆன் சூராவை கற்றுக் கொடுப்பாங்கல்ல, குர்ஆன் ஆயத்தை கற்றுக் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன பண்ணாங்க? குனூத்தை கற்றுக் கொடுத்தார்கள். நான் ரசூலுல்லாஹ் மூலமாக குனூத்தை கற்றுக் கொடுத்தேன். அகூலு ஃபீ குனூத்துல் வித்ரி, அந்த அந்த குனூத்தை நான் எப்போ ஓதுனேன்னு சொன்னா, எப்போ ஓதுனேன்? வித்ரு தொழுகையில அந்த குனூத்தை நான் ஓதுனேன் அப்படின்னு ஹசன் பின் அலிங்கிற இந்த சஹாபி சொல்றாங்கல. அந்த குனூத்தை சொல்றாங்க. நம்ம ஓதக்கூடிய அந்த குனூத்தை பத்தியில என்ன ஓதுவோம்? அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதைத், வாஃபினி ஃபீமன் ஆஃபைத், வதவல்லனி ஃபீமன் தவல்லைத், வபாரிக் லி ஃபீமா அதைத், வகினி ஷர்ர மா கலைத், ஃபஇன்னக தக்லி வலா யுக்லா அலைக, இன்னஹு லா யதில்லு மன் வலைத, தபாரக்த ரப்பனா வ தஆலைத். அழகான அற்புதமான துவா, அற்புதமான துவா, ஓத வேண்டிய கேட்க வேண்டிய துவா. அல்லாஹு மஹதினி ஃபீமன் ஹதைத், யா அல்லாஹ் யாருக்கெல்லாம் நீ ஹிதாயத்தை கொடுத்தாயோ அவர்களோடு சேர்த்து எனக்கு என்ன செய்வாயாக? ஹிதாயத்தை தருவாயாக. வாஃபினி ஃபீமன் ஆஃபைத, யாருக்கெல்லாம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம், ஆஃபியத்னு சொன்னா நோய் நொடி இல்லாத ஆரோக்கியம் மாத்திரமல்ல, நோய் நொடி இல்லாத, கவலை இல்லாத, பிரச்சனை இல்லாத, கபூர்ல அதாபு இல்லாத, மறுபையில நரகம் இல்லாத, அம்புட்டுக்கு சேர்த்துக்கு பேர் ஆஃபியத்து. வாஃபினி ஃபீமன் ஆஃபைத்த, யா அல்லாஹ் யாரையெல்லாம் இந்த மாதிரியான கஷ்டங்களை விட்டும் காப்பாத்தினாயோ அவங்க லிஸ்ட்ல சேர்த்து என்ன செய்வாயாக? காப்பாற்றுவாயாக. வாஃபினி ஃபீமன் ஆஃபைத்த வதவல்லனி ஃபீமன் தவல்லைத, அல்லாஹ்வே யாரையெல்லாம் பொறுப்பை பாதுகாக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய பொறுப்பை யாருக்கெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டாயோ அது மாதிரி என்னை பாதுகாக்கக்கூடிய, எனக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பை நீ என்ன செய்வாயாக? ஏற்றுக்கொள்வாயாக. வபாரிக் லி ஃபீமா அதைத, அல்லாஹ்வே எனக்கு எதையெல்லாம் கொடுத்தாயோ எல்லாவற்றிலும் சேர்த்து பரக்கத்தை கொடுப்பாயாக. வகினி, என்னை பாதுகாப்பாயாக. ஷர்ரமா கலைத்த, எனக்கு எதிராக எழுதப்பட்ட விதியின் தீங்கை விட்டு என்ன செய்வாயாக? என்னை பாதுகாப்பாயாக. அப்புறம் ஃபைன்னக தக்லி, அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய குதரத்துகள், அல்லாஹ்வுடைய செய்திகள் சரியா சொல்லுது. அப்ப இது அழகான துவா. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, ஓதுனாங்க, குனூத்தை ஓதுனாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? அவங்க தொழுகும் போது வித்ர்ல குனூத்து ஓதுனாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அதனால அந்த 3 ரக்காத்துகள் 3ஐயும் ஒரே மாதிரி ஒரே சலாத்தில் தொழுதாலும் சரி, 2+1 தொழுதாலும் சரி, என்ன செய்யணும்? அந்த கடைசி ஒரு ரக்காத்துல குனூத்து ஓதணும். மங்களூர்ல ஓத மாட்டுக்கிறாங்கன்னு சொன்னா தவறு. நீங்க காபாவில் பார்த்துருக்கலாம். சில சமயத்தில் காபாவில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா வித்ரு தொழுகையை 2+1 தொழுவார்கள், தொலை வைப்பார்கள். அப்ப என்ன செய்வாங்க? குனூத்து ஓதுவாங்க. அதான் கரெக்ட். அப்ப இப்படி இது 2வது கேள்விக்குரிய பதில். 3வது என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, சில இடங்கள்ல குனூத்து இந்த வித்ரு தொழுகும் போது 3 ரக்காத்துல குல்ஹு அல்லாஹ் சூரா ஓதுறாங்கல்ல, குல்ஹு அல்லாஹ் சூரா ஓதிப்புட்டு திருப்பி மறுபடியும் அல்லாஹு அக்பர் அப்படின்னு மறுபடியும் தக்பீர் கட்டிக்கிட்டு குனூத்து ஓதுறாங்களே, எப்படி குனூத்து ஓதுறது? கேள்வி புரியுதா? 3 ரக்காத்தை குல்ஹு அல்லாஹ் சூரா ஓதிட்டாங்க. குல்ஹு அல்லாஹ் சூரா ஓதி முடிச்சு புட்டா என்ன செய்யணும்? ருக்கூக்கு தானே போகணும். ருக்கூக்கு போகாம என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மறுபடியும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுறாங்க. கட்டிக்கிட்டு குனூத்து ஓதுறாங்க. கேட்டா சொல்றாங்க ஹனஃபி மதுஹப்ல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது சரியான்னு கேட்கறாங்க. இது 100% தவறு. இது என்ன? 100% பிழை. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லவே இல்லை. அவர்கள் மீது சொல்லப்படுகின்ற அவதூறு,
இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மேதைங்க, பெரிய மேதை. நீங்க எப்படி வரலாறு புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர் தான் இமாம் முஹம்மத். இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர் யாரு? இமாம் முஹம்மத். இமாம் முஹம்மதுடைய மாணவர் தான் இமாம் மாலிக். இமாம் மாலிக்குடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபிஈ. இமாம் ஷாஃபியுடைய மாணவர் தான் இமாம் அஹமது பின் ஹம்பல். இமாம் அஹமதுடைய மாணவர் தான் இமாம் புகாரி. இமாம் புகாரியுடைய மாணவர் தான் இமாம் முஸ்லிம். இமாம் முஸ்லிமுடைய மாணவர் தான் இமாம் திருமிதி. சங்கிலி தொடர் அப்படியே வருதுங்க. அப்ப இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து பெரிய மேதை, பெரிய மேதை. புரிஞ்சா? அந்த மேதை இப்படி சொல்லிருப்பாங்களா? கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா, என்ன இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய எந்த கிதாபு உலகத்துல இல்ல, எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. அவங்க எழுதிய எந்த கிதாப் உலகத்துல இல்ல. என்ன பண்ணிக்கிட்டான்னு சொன்னா, அவங்க பேரால இவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. கேரளாவை சேர்ந்த சில சகோதரர்கள், கேரளாவை சேர்ந்த சில அறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்க பேர்ல துர்ருல் முக்தாரு, ரத்துல் முக்தாரு, ஹிதாயா, குதூரி, இதெல்லாம் ஹனஃபி மதுஹபின் சட்ட நூல்கள். நாங்க உமராபாத்ல படிச்சுக்கிறேன். புரிஞ்சா? ஹிதாயா நான் படிச்சுக்கிறேன், குதூரி படிச்சுக்கிறேன். இதையெல்லாம் கேரளாவை சார்ந்த எப்ப வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால், 300 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எழுதி வைத்துக் கொண்டு இதுதான் ஹனஃபி மதுஹபுடைய சட்ட நூல் என்று சொல்லுகிறார்கள். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்ப பிறந்தாங்க? ஹிஜ்ரி 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 80ல. எனக்கு ஹிஜ்ரி 1445. 5 இல்லையா? கல்யாண பத்திரிகை பார்த்தா தெரியும் நமக்கு. இன்னைக்கு ஹிஜ்ரி 1445. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பிறந்தது ஹிஜ்ரி 80ல பிறந்தாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? ஹிஜ்ரி 80ல. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 11ல மூத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போய் ஏறக்குறைய 69 வருஷம் கழிச்சு. அப்ப ரொம்ப சீனியர் இமாம். அவங்க ஹிஜ்ரி 80ல் பிறந்து எப்ப பார்த்தானாங்க? 150ல மூத்தா போனாங்க. ஹிஜ்ரி 80ல் பிறந்து ஹிஜ்ரி 150ல மூத்தா போனாங்க. 70 வருஷம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப 300 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவர் சொல்றார் எழுதி, ஜலாலுத்தீன்ங்கிற ஒருத்தர் வந்து இந்த ஹிதாயா இந்த மாதிரி எழுதிக்கிட்டு, இப்படித்தான் இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு இவருக்கு வாழ்ந்த காலத்தை பார்த்தீங்களாக்க 850 வருஷம் கழிச்சு வளர்ந்துக்கிறாரு. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தா போய் 800 வருஷம் கழிச்சு பிறந்தவர் ஒரு கிதாப் எழுதி வச்சுக்கிட்டு, இதான் ஹனஃபி மதுஹுடைய சட்ட நூலாக இருக்கிறது, இப்படித்தான் இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதை எப்படிங்க நம்ப முடியும்? இது சாத்தியம் இருக்குதா? இதெல்லாம் பச்சை பொய். இது வந்து அந்த இமாம் மேல சொல்லப்படக்கூடிய அவதூறு. அதனால இந்த மாதிரி வித்ரு தொழுகையில 3 ரக்காத்துல குல்ஹு அல்லாஹ் சூரா ஓதிவிட்டு என்ன செய்யுங்க, நீங்க மறுபடி அல்லாஹு அக்பரும் தக்பீர் கட்டிக்கிட்டே குனூத் ஓதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க. ஹனஃபி மதுஹப் என்ற பேர்ல என்ன பண்றாங்க? பல பள்ளிகளில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது 100% ஹிலாஃபு சுன்னா, சுன்னாவிற்கு மாற்றம், சுன்னாவிற்கு எதிர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அப்படி செய்யக்கூடாது. சரியா? 3வது கேள்விக்கு பதில். 4வது கேள்வி என்னன்னு சொன்னா, குனூத்து ஓதும் போது சில பேர் கையை உயர்த்தி குனூத்து ஓதுறாங்க, சில பேர் கையை கீழே போட்டுக்கிட்டு ஓதுறாங்கல்ல, இந்த ரெண்டில் எது சரி அல்லது எது சிறந்தது அப்படின்னு கேட்கறாங்க. புரியுச்சா? அதாவது நீங்க ஹதீஸ்களை பார்த்தீங்களாக்க, குனூத்து என்பது பிரபல முக்கியமான ஒரு துவா. அந்த துவாவை கேட்கும் போது எது செய்வது சிறந்தது? கையை உயர்த்தி தான் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லல. பெரிய ஒரு சஹாபி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல்லா கூடவே இருந்தாங்கல்ல, ரசூல்லா கூட 10 வருஷம் ஹிதுமத் பண்ணாங்கல்ல, எவ்வளவு செய்தி தெரிஞ்சிருக்கேன். அந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக இமாம் பைஹகி தங்களுடைய பைஹகி என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் நூலின் 2வது பாகத்தின் 211வது பக்கத்துல சொல்றாங்க, அனஸ் பின் மாலிக்ங்கிற சஹாபி சொன்னார்கள், இன்ன அததம் மின ஸஹாபா ரஃபஉ ஐதியஹும் ஃபில் குனூதி, பெரும் சஹாபாக்கள் எல்லாம் குனூத்து ஓதுகிற போது தன்னுடைய கைகளை என்ன செய்தார்கள்? உயர்த்தினார்கள். அப்படின்னு சொல்றது யாரு? ரசூல்லா கூடவே இருந்தாங்கல்ல, 10 வருஷம் ஹிதுமத் பண்ணாங்கல்ல, அது ஹிதுமத் பண்ண அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நானும் அப்படித்தான் செய்வேன், பெரிய சஹாபாக்கள் அப்படித்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு தெரியாததா நமக்கு தெரிஞ்சு போயிருச்சு. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்களாக்க, அப்படி சொல்லிவிட்டு அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க, யாரெல்லாம் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு,
அதா பின் அபி ரபாஹ் ரஹிமஹுல்லாஹு அலைஹி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய மேதை, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரசூலுல்லாஹ் பல நேரங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசான் உமர், உமருடைய நாவில் யார் பேசுகிறதே? அல்லாஹ் பேசுகிறான் சொன்னாங்களே இல்லையா? மார்க்கத்தின் பல சட்டதிட்டங்களுக்கு யார் காரணகர்த்தா என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம பெண்கள் ஹிஜாபு போடுறாங்கல்ல, ஹிஜாபுக்கு யார் காரணகர்த்தா? இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு. தவாவு செய்துவிட்டு மக்காம இப்ராஹிமில் 2 ரக்காத்துகளை தொழுகிறோம் இல்லையா? யார் காரணகர்த்தா? இந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. பல்வேறு சட்டதிட்டங்கள் வசனங்கள் அருளப்படுறதுக்கு உமர் அவர்கள் தான் காரணகர்த்தா. அவங்க சொன்ன ரசூலுல்லாஹ் அப்படி கேட்பாங்க. நான் கூட இந்த ஒட்டகத்தை அறுக்கணுமா வேண்டாமான்னு ரசூலுல்லாஹ் வேண்டாண்டாங்க. உமர் என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ் அறுக்க சொன்னாங்க, ஒட்டகத்தை அறுக்க சொன்னாங்க. உமர் வந்து வேணான்னு சொன்னாங்க. நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த ஹதீஸ் சொல்லிருக்கிறேன். அப்ப அவர் சொன்னார் ரசூலுல்லாவே கேட்பாங்கிற அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த சஹாபி இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கைகளை உயர்த்தி குனூத் ஓதினார்கள். அவருடைய மகன் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கைகளை உயர்த்தி குனூத் ஓதினார்கள். இது மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பாடம் படித்த பிரபலியமான தாபி அதா பின் அபி ரபாஹா என்று சொல்லக்கூடிய பெரும் அறிஞர், பெரிய ஒரு தாபி. நம்ம எப்படி இமாம் புகாரி சொல்லிட்டாருன்னு சொல்லுவோமோ, அது மாதிரி புகாரி கிதாப் படிச்சு பார்த்தியாலாங்க, இமாம் புகாரி சொல்லுவாரு அத்தாவே இப்படி சொல்லிட்டாரு. நமக்கு இமாம் புகாரி பெரியவர், இமாம் புகாரி சொல்லுவாரு காலல் அதா ரஹிமஹுல்லாஹு அலைஹி, அத்தாவே இப்படி சொல்லிட்டாரு என்று இமாம் புகாரி சொல்லும் அளவுக்கு பெரிய ஒரு மேதை, பெரிய ஒரு தாபி. அவங்க வந்து கைகளை உயர்த்தி என்ன பண்ணாங்க? குனூத் ஓதுனாங்க. ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தியாலாக்க இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட கேட்கறாங்க, வித்ருடைய குனூத்தில் கைகளை ஏந்த வேண்டுமா ஏந்த கூடாதா கேட்கறாங்க. இமாம் அஹமது பின் ஹம்பல் சொல்றாங்க யர்ஃபஉ யதைஹி, அவருடைய 2 கைகளை என்ன செய்யட்டும்? ஏந்தட்டும். நான் சொல்லல, இமாம் அஹமது பின் ஹம்பல் புகாரியுடைய உஸ்தாத் அவர் சொல்றார். ஷேக் பின் பாஸ் சமகாலத்துடைய அறிஞர் ஷேக் பின் பாஸ் கேட்கறாங்க, அவர் சொல்றாரு கைகளை ஏந்தட்டும்ங்கறாங்க. ஷேக் உசைமன் கேட்கறாங்க கைகளை ஏந்தட்டும்ங்கறாங்க. ஷேக் முனஜ்ஜித் கேட்கறாங்க கைகளை ஏந்துவதான சுன்னத்து, அப்படிதான் ஹதீஸ். அவர் அப்படி ஹதீஸ்ங்கிறாரு. ஹதீஸ் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு அப்படி சொன்னா, இந்த குனூத்து நாசிலா ஓதுகிறோமா இல்லையா? குனூத்து நாசிலான என்ன? எங்கேயாவது கஷ்டம் வந்துச்சாக்க அந்த மக்களுக்காக துவா செய்கிறோமே, அதுக்கு பேரு குனூத்து நாசிலா. இப்ப பாலஸ்தீன மக்கள் கஷ்டப்படுறாங்க என்று குனூத்து நாசிலா ஓதுனோமா இல்லையா? இந்த குனூத்து நாசிலா ஓதுகிற போது கைகளை ஏந்த வேண்டுமா ஏந்த கூடாதா? ஏந்த வேண்டும். ரசூலுல்லாஹ் ஏந்தினார்கள், தெளிவா ஹதீஸ் இருக்குது. அப்ப குனூத்து நாசிலாவுக்கு ரசூலுல்லாஹ் கைகளை ஏந்தினார்கள், தெளிவா ஹதீஸ் இருக்குல்ல. அதே மாதிரிதான் இதுவும் குனூத்து, அதை வச்சு தான் இந்த குனூத்தை புரிஞ்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அதனால கைகளை ஏந்துவது என்ன, அதான் மிகச் சரியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது 3வது கேள்விக்குரிய பதில். 4வதா எப்படி புரிஞ்சுக்கிறங்க? கடைசி கேள்விக்குரிய பதில் என்ன என்று சொன்னால், நேற்று ஒரு சகோதரர் கேட்டாரு, இந்த வித்ரு தொழுகையை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தொழுகையை விட்டுட்டோன்னு வைங்களேன், ஒரு 5 வேளை தொழுவாமே, ஒரு 3 வேளை தான் இன்னைக்கு தொழுது, இப்படி இப்போ தொழுவக்கூடாது, விடக்கூடாது, கரெக்டாக தொழுதுடணும். ஒரு பேச்சுக்கு என்னமோ அவர் அசரை விட்டுட்டாரு, அன்னைக்கு 4 வேளை தான் தொழுதாரு. இல்லை சுபஹ விட்டுட்டாரு, ஒரு 4 வேளை தொழுதாரு. இப்படி 1-2 தொழுகையை விட்டு விட்டால் அவர் வந்து அன்னைக்குரிய வித்திரை தொழக்கூடாதா அப்படின்னு சில அஜர்த்துமார்கள்லாம் சொல்றாங்களே அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல தொழுகையை விடக்கூடாது, அது முக்கியமான செய்தி. தொழுகையை 5 வேளை தொழுகையை 50 வேளை தொழுகையை அல்ல 5 ஆக்குனால அதுக்கு அல்லாஹ்வுக்கு கோரான ஒரு சுக்குர் பண்ணணும், விட்டுறக்கூடாது. ஒரு பேச்சுக்கு விட்டு விட்டாலும் அதுக்குரிய தௌபா செய்ய வேண்டுமே தவிர, நீ அந்த தொழுகையை விட்டுட்டியல்ல அதனால வித்திரை சேர்த்து விட்டுரு அப்படிங்கிறது அது தப்பான ஒன்றாக இருக்கிறது. அதனால வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுகையை எல்லா காலகட்டங்களிலும் தொழுதிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, பிரயாணம் பண்ணுவாங்கல்ல, ஃபர்து தொழுகையை 4-2 சுருக்குவாங்கல்ல, பிரயாணத்திலும் சுன்னா தொழுவ மாட்டாங்க, ஃபர்து 4-2 சுருக்குவாங்க, ஆனா வித்ர் என்ன செய்வாங்க? தொழுவார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்கள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்களோ அதை அப்படியே படித்து அப்படியே அமல் செய்து அப்படியே பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நல்லவர்களாக என்னையும் உங்களையும் நாம் எல்லோரையும் அல்லாஹ் அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் தக்வா சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.